வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு மத்தி மீனில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சட்டி நல்லா சூடாயிருக்கு. நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 6 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனால் சொல்கிறேன். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். மீன் குழம்புலாம் வைக்கிறதுனா நல்லெண்ணெய் செஞ்சால் நல்லா சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக வடகம், 50 கிராம் சின்ன வெங்காயத்தை இடித்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். மூணு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 20 பல்லு பூண்டை இடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலா நல்லா வதங்கியிருக்கு. ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பால் நம்ம 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடிட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் ஓரத்தில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ 1/2 கிலோ மத்தி மீனை க்ளீன் பண்ணிட்டு கழுவி வச்சிருக்கேன். இப்போ நம்ம மீன் குழம்புல இதை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. மீனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடியாக இருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் ஒயிட் ரைஸ், மத்தி மீன் குழம்பு, ரசம், முட்டை. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.